ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் இருக்கார் இல்லையா, அவர் கொல்லப்பட்டு 1 வருஷம் நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய கொலைக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லாமல் டெல்லி அரசியல் வரைக்கும் மட்டுமே பரபரப்பாக இருந்துச்சு ஒரு 2-3 மாதத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, சென்னையினுடைய அரசியல் முகங்களில் மிக முக்கியமான ஒரு முகமாக இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆம்ஸ்ட்ராங் பார்த்தோம் அப்படின்னா, அவர் கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அவர் வீட்டின் முன்னாடியே வச்சு வெட்டி கொல்லப்பட்டது அப்படின்றது பலருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பெரிய பெரிய தாதாக்கள் தமிழக அரசியல் கட்சிகள் இருக்கு இல்லையா, பேதமே இல்லாம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கத்துல அதிமுக, திமுக, மதிமுக, தமிழக காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுமே கைது பண்ணப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை இந்த அரசியலுக்காக நடந்த கொலையா, இல்ல கட்ட பஞ்சாயத்தா, இல்லைன்னா முன்பகையா அப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்கள்ல போலீஸ் விசாரணை அப்படின்றத கையில் எடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விக்னேஷனுடைய மரணம் இருக்கு இல்லையா, திருபுவனம் விக்னேஷனுடைய மரணம், அதப்போ கூட பலருமே கேள்வி கேட்ட ஒரு விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு அப்படின்றதே நடந்து 1 வருஷம் ஆச்சு. அதுல தமிழக அரசு என்ன நடவடிக்கை அப்படின்றத எடுத்திருக்காங்க, எப்போ உண்மை வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜூலை 5ஆம் தேதியான இன்னையோட பார்த்தோம் அப்படின்னா, அவர் வெட்டி கொல்லப்பட்டு 1 வருஷம் அப்படின்றத நிறைவடைஞ்சிருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அவருடைய மரணத்துல இன்னும் பல அவிழ்க்க முடியாத மர்மங்கள் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு என்ன, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய மனைவி பொற்கொடி இருக்காங்க இல்லையா, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கட்சியை வேலை தொடங்கியிருக்காங்க, அவங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு அப்படின்றது சென்னை பார்த்தோம் அப்படின்னா உச்சகட்ட பரபரப்புக்கு கொண்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கொலை பண்ணவங்க மட்டும் இல்லாமல் கொலை பண்ணவங்களுக்கு ஃபோன் கொடுத்தவங்க, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா 2 வீலர் 4 வீலர் கொடுத்தவங்க, பாம்ஸ் இருக்கு இல்லையா, பாம்ஸ் ஆந்திராவிலேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு உதவி பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி 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 கிட்டத்தட்ட 28 பேர் கைது பண்ணப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் பிரபல பெண் தாதா இருக்காங்க இல்லையா, அவங்க அஞ்சலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ஜெயிலுக்குள்ளே இருந்த நாகேந்திரன், அவருடைய பையனான அஸ்வத்மா, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பல பேர் அடுத்தடுத்து கைது பண்ணப்பட்டாங்க. எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள்ல முக்கிய பொறுப்புகள்ல இருந்தவங்க, வழக்கறிஞர் பிரிவுல இருந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எதனாலதான் இவங்க இப்ப கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, A1 அக்யூஸ்டா இருக்கக்கூடிய நாகேந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த 28 பேரையுமே ஒருங்கிணைச்சிருக்காரு. இந்த 28 பேருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்கால பல பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நில கட்ட பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி, பணம் கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்குக்கும் இந்த 28 பேருக்கும் முரண்பாடு அப்படின்றது இருந்ததுனால இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுல முக்கியமா A2 குற்றவாளியா சேர்க்கப்பட்ட சம்போ செந்தில் இருக்கார் இல்லையா, அவரை இன்னை வரைக்குமே போலீஸால நெருங்க முடியல அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 15 வருஷங்களா பார்த்தோம் அப்படின்னா சம்போ செந்தில் தலைமறைவா இருந்தாலும், தலைமறைவா இருந்த ஒருத்தர் போட்டு கொடுத்த ஸ்கெட்ச்ல தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொலைக்கு அப்புறமா சம்போ செந்தில் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பல தனிப்படைகள் கர்நாடகா இருந்தாலும் சரி, பெங்களூருக்கு, இன்னொரு பக்கத்துல ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல மாநிலங்கள்ல தேடுதல் வேட்டை அப்படின்றத நடத்தினாலும் சம்போ செந்தில நெருங்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னாலும், இல்ல அவர் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தலைமறைவா இருக்காரு அப்படின்னு சொல்லியும் ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சம்போ செந்திலுக்கு நெருக்கமான கூட்டாளிகள் பலரை தூக்கி விசாரிச்ச போதும் அவர் எங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியல. இதனால லுக் அவுட் நோட்டீஸ்லாம் விட்டு இன்டர் போலீஸ் உதவியோட பார்த்தோம் அப்படின்னா இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் சம்போ செந்தில் எங்க அப்படின்ற நியூஸ் கூட காவல்துறைக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது. சம்போ செந்தில் மாட்டினாதான் பல கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றதுனால
சம்பவ செந்தில் தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பல ரவுடிகளுடைய கொலை வழக்கு அப்படின்றது இன்னும் தீராத பல எப்படி சொல்றது மர்மத்தோட இருக்கிற மாதிரி இந்த கொலை வழக்கில் இருக்கக்கூடிய மர்மங்கள் இருக்கு இல்லையா, உண்மையான காரணம் என்ன, அதை தாண்டி ஆம்ஸ்ட்ராங் கூடியவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி பல மர்மங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆளாக சம்பவ செந்தில் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய மறைவுக்கு அப்புறமா அவருடைய மனைவியான பொற்கொடி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியில ஒருங்கிணைப்பாளர் பதவி அப்படின்றத கொடுத்திருந்தாங்க. பட் லாஸ்ட் ஏப்ரல்ல அந்த பதவியில அவங்க விலக்கப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதனால பார்த்தோம் அப்படின்னா இந்த முதலாம் ஆண்டு நினைவேந்தல் இருக்கு இல்லையா, அங்க ஆம்ஸ்ட்ராங் எங்க வெட்டி கொல்லப்பட்டாரோ அங்கேயே அவருக்கான நினைவேந்தல் அன்னதானத்துக்கு பர்மிஷன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பொற்கொடி சார்பில் பர்மிஷன் அப்படின்றது கேட்கப்பட்டுச்சு. பட் அந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே குறுகலா இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்கிறதுனால போலீஸ் தரப்புல பர்மிஷன் மறக்கப்பட்டு ஆம்ஸ்ட்ராங் எங்க நல்ல முறையில் நல்லடக்கம் பண்ணப்பட்டாரோ அங்கே வேணால் நீங்கள் நினைவேந்தல் நடத்திக்கங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. பர்மிஷன் கொடுத்துருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான போலீஸ் சென்னையில் குவிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான முகம், அதை தாண்டி அவருக்கு ஆதரவாளர்களும் அதிகம் அப்படின்றதுனால இந்த ஒரு வருஷம் அப்படின்றது முடிவடைஞ்ச இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பழிக்கு பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கொலையும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுனால சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள தொடங்கி பலரையுமே போலீஸ் முந்தானத்தை கைது பண்ணி ஜெயிலில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அமைதியான முறையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நினைவேந்தல் நடந்து முடியணும் அப்படின்றதுக்காக பல மாவட்டத்தில் போலீஸ் சென்னையில் குவிக்கப்பட்டாங்க அப்படின்னே சொல்றாங்க. ஸோ பொற்கொடி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்றத தொடங்கி இருக்கிறது தமிழக அரசியல ஒரு முக்கியமான பார்வையாக பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்குக்கான அனுதாப அலை அப்படின்றது இருக்கு இல்லையா, அது இன்னும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெரம்பூர் பகுதியிலும் சென்னை மக்கள்கிட்டையும் தொடர்ந்து இருக்கிறதுனால பொற்கொடி எம்எல்ஏ 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அதில் எம்எல்ஏ போஸ்டிங்க்கு போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. பெரம்பூர் தொகுதியில் ஆளுங்கட்சி இல்லை எதிர்கட்சி எந்த கட்சியோடையாவது கூட்டணி அப்படின்றத வச்சு நின்னாங்க அப்படின்னா அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி எதை நோக்கி போக போகுது, சம்பவ செந்தில தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணி உண்மையை வெளிக்கொண்டு வர போறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்கை பற்றியும் அவருடைய மனைவி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய புது கட்சியை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தர பை பை.